சரி இப்போ என்ன செய்யலாம் பிரசாதம் பிரசாதத்துக்கு உட்காந்துருக்குறீங்க போல பிரசாதம் கொடுக்க தமிழண்டியே காணையில தமிழண்டி குடிக்க தாமரஞ்சி அப்படித்தானே பிஸ்கட் வர பிரசாதம் எடுக்கல தமிழ் தாமரஞ்சி வாங்க என்ன பின்னாடி தான் அரிய திருமணம் செய்யப்படும் இப்போ தான் மாக்குழைச்சி வச்சு கிடக்கு. நன்றி வாணிபா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அப்போ உங்களோட விட்டு என்னென்ன பலகாரம் செய்திருக்கிறீங்க? ஒரு பலகாரம் செய்யவில்லை வணிக எங்கள் வீட்டில் பின்னேரம் வடை சுடுவோம். வடை சொல்லியக்கா ஒன்றுமில்லை. ஜெயமலா அவர்கள் ஒன்றுமில்லை. நான் கேட்சதுண்ணா நீங்க கேரட் 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 கேட்சதுண்ணா. ஓ எப்படி கரெக்ட் நிறைய போடுறதா? ஸ்க்ரப் பண்ணி போட்டா எனக்கு போடுறதா தெரியாது. சாப்பிடக்க ஒரு தரம் கண்டுபிடிக்க மாட்டேன் கேரட் போட்டு. கொஞ்சம் போடுறதா? இல்ல இல்ல கணக்கு 700 கிராம் போடுவேன். 700 கிராம் கேரட், 700 கிராம் சீனி, அதே மாதிரி 700 கிராம் 700 கிராம்டா ஸ்க்ரப் பண்ணி போட்டு 700 கிராமோ 700 கிராம் தான். அதுக்கேற்ற மாதிரி போடலாம். எவ்வளவு போடுறோமோ அதுக்கேற்ற எல்லாம் ஒரே அளவில் போட்டா சரி. 500 கிராம் எல்லாம் 500 கிராம் அப்படி அடிச்சு போட்டு போடுறதா அம்மாவை? அந்த மாவோட கரெக்டா எல்லாம் உரைஞ்சோணும். நல்ல அந்த சின்ன இதால உரைஞ்சோணும். மற்ற கேக் அடிக்கிற மாதிரி தான் மற்ற எல்லாம் செய்யறது. பட்டருக்கு பதிலாக எண்ணெயில செய்யறது. எண்ணெயில செய்யறதா? என்னத்த பட்டருக்கு பதிலா பட்டர் போடாமல் சும்மா நோமல் எண்ணெய் கறிக்கு பாருங்க. அதுகளுக்கு பாவிக்கிற சோனபுடம் எதுக்கு செய்யறதா? அப்படி கேரட் கேக் அப்படித்தான் செய்யறோம். எண்ணெயெல்லாம் செய்யறோம். இல்ல மற்ற கேக்குக்கும் அப்படி செய்யல, நல்லா இருக்கும். நான் முந்தி செய்யறேன். என்ன அப்படி செய்யறேன். இல்ல 500 கிராம் பட்டரை உருக்கினா என்னன்றமா வரும். அந்த எண்ணெய் மாதிரி தானே வரும். அது மாதிரி எண்ணெயும் சீனியும் எண்ணெய்க்குள்ள வர வித்தியாசம் மணக்காதாண்டு இருக்கிறேன். இல்ல 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 இது சோனபுடும் மணக்காது. இப்ப வேற தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் மனம் வேற வித்தியாசமா வரும். இது சோனபுடும்ல மனம் இல்ல பெருசா. இப்ப சீனி மாவோட சேர்த்து என்ன அடிக்கிறது நச்சினி யோசிக்கிறேன். பெரிய என்னடா நடக்குது? நானும் செய்யல. நான் பட்டர் 500 நீங்க சாப்பிடுறீங்க வாணியவர்களே. நீங்க நான் அங்க கூட தந்து நான் தொன்னால தந்து எல்லாரும் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டமா நான் இதுக்குள்ள செய்தேன்னு தெரியாது. சொல்லல நீங்க நல்லா தான் இருந்தது. கொண்டு வந்தேன் நான் அந்த கேக் சாப்பிட்டது. ஆனா வளமையா நாங்க நினைக்கிற பட்டர் இருந்ததா? நீங்க எண்ணெயா எண்ணெயப்ப நீங்க பட்டர் முட்டை பட்டர் சீனியும் பட்டரும் போட்டு தண்ணி அடிக்கிற. அப்ப அதுக்கு பட்டருக்கு பதிலாக நீங்க எண்ணெய் ஊத்துறதா? எண்ணெய் சீனி முட்டை 3 தான் அடிக்கணும். சும்மா கலக்குறதா? மற்ற மாவையும் கேரட்டையும் போட்டு கலக்குற. மற்ற இந்த கருவா பவுடர் போடணும் அந்த வாசத்துக்கு. ஓகே கருவா பவுடர் மற்ற இதுக்கு பதிலாக கருவா பவுடர் போடுவோம். பேக் பவுடருக்கு பதில் இல்ல பேக் பவுடர் இல்ல. இது வனிலாக்கு பதிலாக இது போடுவோம். பேக் பவுடர் அது மாவோட சேர்த்து கலக்கணும். இதுக்கு பதிலாக இது போடுவோம் இந்த வாசத்துக்கு. வனிலா சுகருக்கு பதிலாக இதை போடுவோம். புதிய விட மாதிரி உண்மைதான். நான் ஒரு நாளும் செய்ய வேணா. நான் மற்றது இந்த ஜூட்பால காட்டுறது இதை நான் பார்க்கவும் இல்லை. அதுக்குள்ள தேசி புளிவு கொஞ்சம் விட்டான இல்ல. தேசி புளி விடுறதுல நாங்கள் உப்பு ஒரு வரடி உப்பும் போடணும் கொஞ்சம். இல்ல மேலால அந்த தேசிக்காய் தோலை அப்படியே தோடம்பழத்தின் தோல் அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்றேன். இப்ப தோடம்பழம் சொன்னா அது அதான் இருக்கும் அந்த பிளேவர். அப்புறம் பிளேவர்ஸ் எல்லாம் அது கருவாத்தூள் போடைக்கு அது போட தேவையில்லை. மற்ற பிளேவர் மாறிடும். இல்லை இப்ப கரெக்ட் அந்த கேக் வந்து கருப்புன்ற மாதிரி தான் பெறும். அந்த சாக்லேட் கேக் அது மாதிரி தான் பெறும். இந்த கருப்பு சீனி தான் போடுறது. கருப்பு சீனி தான். ஓ ரஜினி இது அடுத்த ஒரு தகவல். ஆனா பார்க்க இப்ப எரிஞ்ச மாதிரி வரும்ல. எரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. ஈராக் நாட்டு கேக் பார்க்க படிவா இருக்கு. என்ன அப்ப சரியான ரெசிப்ட் எங்களுக்கு தந்தா நல்ல நினைக்கிறேன். எவ்வளவுக்கு செய்ய போறீங்களோ அதே அளவுதான் எல்லாம் எடுக்கணும். இல்ல 500 கிராம் ஆண்டு வைப்பமே. 500 கிராம் ஆண்டு வைப்போம். 500 கிராம்மா. மற்றது 500 கிராம் கிழங்கு அந்த கேரட் பாருங்களா. எதுக்கும் செய்து பாக்குறது தானே. ஏண்டா கரெக்ட் எல்லாம் சும்மா கிடக்குமே. அநியாயமா அது கரெக்ட் நல்லா சீவுறதா? சின்ன சின்ன வேணும். அதுல உடைஞ்சினா சரி.
கிரேப்பரால தேய்ச்சிங்க 500 கிராமா அதுக்கு 500 கிராம் கரெக்டா? நீங்க தொலைபேசி நீங்க கரெக்ட் எழுத வேண்டாம், நாங்க செய்து கொண்டு வரோம் சொல்ல வர்றாரு. 500 கிராம் கரெக்ட். இது 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 பாமுகம் பார்க்கறதுக்கு கதை கொண்டு அடிக்கிறது. சீனி 500 கிராம், அந்த கருப்பு சீனி 500 கிராம் கரெக்ட். அந்த நல்ல கருப்பு, அந்த மஸ்டர்ட் வந்து நல்ல கருப்பு. சீனி எவ்வளோ சொல்றீங்க? அது 500 கிராம். ப்ரௌன் ப்ரௌன் தானே? முட்டை மற்றது முட்டை நீங்க 500 கிராம் 8 முட்டை போடலாம். 8 முட்டை. ஓகே. மற்றது 2 கப் எண்ணெய். இந்த கப்பின் அளவு இருக்குன்னு தானே, அதுல 2 கப் எண்ணெய். ஆனா எந்த கப்புண்டு இப்போ நமக்கு இந்த கப் பிரச்சனை வர்றது பெருசா தான் தூக்குவேன். கப்புண்ட அளவு இருக்கு தானே, இல்ல நம்ம இந்த ஒவ்வொரு அரை கப். இப்ப இந்த கப் ஓகேயா? இந்த இல்ல உதர் நான் சொல்லல, நமக்கு பெருசா சின்னதெல்லாம் வராது. அது கூட என்ன அப்படியாண்டா? இப்போ 500 எண்ணெய்க்குள்ள எண்ணெய் 500 மில்லி பார்த்தது தானே? என்ன உண்டு விட்டா காணும் லிட்டர் தானே? என்ன 500 மில்லிலிட்டர். 500 மில்லி. பாப்பா அந்த கப் சைஸ் சொல்றேன். அது சொல்ல வரேன். என்னடா பட்டர் எண்ணெய் கூட 500 தானே வாங்குறோம்? 500 கிராம் மாவுக்கு 500 கிராம் பட்டர் தானே வாங்குறோம். நீங்க 1/4 கிலோ பட்டர் போடுறது, இது 1/2 கிலோ போடுவீங்களா? இப்ப மாவெல்லாம் இந்த சட்டி இது அந்த கடையில இது எல்லாமே 1 கப், 1/2 கப், 1/4 கப்னு சொல்லி ஒவ்வொரு இதுல இருக்கு சைஸ்ல. ஓகே. இப்ப 500 மில்லி லிட்டர் தானே சொல்றீங்க? இல்ல அப்படி வராது, மில்லி லிட்டர் போட்டுக்கிறாங்களா? இல்ல, 1/2 கப் 250 இது வரும் உங்களுக்கு. 125 மில்லி லிட்டர் போட்டிருக்கேன் 1/2 கப்புக்கு. ஓகே. 125 நீங்க 1/2 கப் ஆவிக்கிறேன்னு சொன்னா 250. இப்ப அது இல்லையாட்டா? இப்ப நான் காட்டின கப் உங்களோட கப்ப காட்டுங்க. இதுக்கு மகாபுருக்கா இல்ல இந்த இருக்கு. இதுல ஒன்று எடுக்கவா? இதால உண்டோ? அதுல ஒன்று எடுக்கலாம். ஒன்று காணும். இந்த சும்மா எண்ணெயை தானே சொல்றீங்க? சன்ஃபிளவர் எண்ணெய் எல்லாம் ஓகேயா? சூரியகாந்தி நாங்கள் கறிக்கு சமைக்கிறோம். ஒரு நாடு எனக்கு பெரிய அதிசயமா இருக்குது. கருவாத்தூள் போடுங்க, 4 கரண்டி தேக்கிறேன் கருவாத்தூள். மற்றது அந்த டேஸ்டுக்கு அந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதை சின்ன சின்ன வெட்டி போட்டு போடலாம் உள்ளுக்கு. பாதாம் பருப்பு. ஓகே. பாதாம் பருப்பா சின்ன வெட்டி போட்டு. மற்ற என்ன சொன்னீங்க? கருவா சொன்னீங்க? என்ன கருவாத்தூள்? மா அடிக்க நீங்க பேக்கிங் பவுடர் அந்த அளவுக்கு போடலாம் தானே, அது பேக்கிங் பவுடர். அந்த இதுவும் போடுறோம் நாங்கள், வெனிலா விடுறது அது மனம். இது கருவாத்தூள் போட்டா அது தேவையில்லை. அந்த வாசம் இல்லாம போயிடும். கருவாண்ட வாசம் வந்தா தான் நல்லா இருக்கும். அப்ப வெனிலா போட்டு வெனிலா போடுறது முட்டையிட்ட வாசம் எடுக்கத்தானே? அப்ப கருவா போட்டா கருவாத்தூள் போட்டாலும் அது இல்லாம போகும். ஓகே. வாசம் இல்லாம. ஆனா இப்ப எல்லாம் வளமை போலவே அடிச்சு போட்டு அதுக்குள்ள இதை போடுறது கரெக்ட் சீவிரத்தை. இப்ப அடிக்க நீங்க இதை மெஷினால அடிக்கல, சீனி எண்ணெய் முட்டை அந்த 3 நல்லா அடிச்சு சீனி எல்லாம் கரைஞ்செல்லாம் முடிஞ்சது பிறகு மற்றதை பேருந்து அடிக்கிறதுல பிறகு எல்லாத்தையும் மட்டும் கலக்குறதா. முதல் மாவை போட்டு கலக்கிட்டு பிறகு கேரட்டை போட்டு கலக்கிட்டு இப்ப இந்த கடைசி அந்த இதுகளை போட்டு அடிக்கிறது தானே? இல்லையா? இல்ல அடிக்கிறது இல்ல, அந்த கரண்டியால சும்மா அதால சரி கலக்கினா சரி. மாவும் போடுறதா? மாவும் போடுறது ஒரே அளவு இல்லாம மர அழுப்ப மாதிரி வச்சிருப்பீங்க தடி மாதிரி, அதனால அப்படியே கலக்கி வந்துட்டு இப்ப இந்த கேரட்டையும் போட்டு அது வந்து நல்ல அளவான பதத்துக்கு வந்துடும் எல்லாம். என்ன செய்யறது? ஸ்ப்ரேட் பண்றதா பிளெண்ட் பண்றதா? தண்ணியா வந்துடும், கூட தண்ணி வந்துடும் அதுல. கிரேப்பரண்டா அந்த மற்ற சின்னதொன்று இருக்கும் தானே? சின்ன நல்ல சின்ன. அப்ப இது கடிபடும் போட்ட மாதிரியே தெரியாது, அதுக்கு கரெக்ட் இதே தெரியாது, அப்படியே போயிடும். ஆனா கடிபடும் தானே? கேக் அடிக்க இல்ல ஒன்றுமே கடிபட. வெறும் சும்மா கேக் செய்வோம் இருக்கு, சும்மா கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல விஷயம். கண்டுபிடிக்க மாட்டோம் அது முழுக்க அதுண்டா கரெக்ட்.
வித்தியாசமா இருக்கும். குட் 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 குட். ரத்தம் தானே சேர்த்து விடலாம் பிள்ளைகளுக்கு. மற்றது அவங்களுக்குள்ள வைக்கிறதுலயும் நீங்க 160ல விட்டு வைங்க. 160 இதுல 160. ஓகே. ஒரு மணி நேரம் ஒரு காணுமா? மணித்தியாலத்துக்கு வச்சு நான் 1 மணித்தியாலத்து தான் வைக்கிறேன். நான் கூடுதலா 160ல வச்சு நான் கடைசி தட்டு ஆக நடுவுல வைக்க கூட கடைசி தட்டுல வச்சீங்கன்னா அளவா எல்லாம் சரியா வரும். நான் 150ல வச்சு ஒரு மணி நேரம் வைக்கிறது. 160 ஓகே. 160 நம்ம வைக்கிறோம். வச்சு ஒரு மணி நேரம் வச்சா காணுமே என்ன? விரும்பி சாப்பிடுவாருங்களா? நல்லா இருக்குமா? அனிமா மற்ற நார்மல் கேக்கை விட இதை விரும்பி சாப்பிடணும் இல்ல. அனிமா நான் வேற எதுக்கு செய்து கொண்டே நாங்கள் இதுல அரைவாசி அடிச்சு பார்க்கலாம் தானே 150. ஒரு பெருசா கூட செய்யும். முதல்ல செய்து பார்த்து போட்டு பிறகு செய்யும். நீங்கள் முதல் 1/4 கிலோவுக்கு செய்து பாருங்க. 4 முட்டைக்கு அப்படி செய்து பாத்தீங்களா? பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்டா அப்புறம் கூட்டி கூட்டி அப்படியே கூட்டுறாங்க. என்ன ஒரு அளவு கொடுக்குறாங்க தானே அடிச்ச பக்கத்துல வேலை செய்யறது கொண்டு போய் கொடுக்கலாம். நான் வேலை செய்ய கொண்டே கொடுக்கணும். வேலை இடத்துல சரியான விருப்பம் உங்களுக்கு எல்லாருக்கும். அது தானே ஒரு பசிக்கு ஒரு 3 துண்டும் ஒரு டீயும் ஒரு பிளேன் டீயும் காணும் என்ன காலையில் பின்னத்துல. கரெக்ட் இருக்கிறபடினால அதுக்குள்ள எத்தனை நாள் பாவிப்பீங்க? வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு இருக்கு. வெளியில வச்சு தந்துடுறா. நீங்க அப்படி கூட பாவிக்கணும்னா ஃப்ரிட்ஜுக்கு வைக்கலாம். மற்றபடிக்கு வெளியில நோமலா ஒரு கிழமைக்கு இருக்கு. அதே மாதிரி செய்தா வரும் தானே. நான் ஒரு நாள் செய்து பாக்கலாம் வரும். அந்த பேப்பர் கப் இருக்கு தானே, அந்த உருண்டை உருண்டையா அதுக்குள்ள விடலாமா? ஈஸியா இருக்கும் ஒரு ஆக்களுக்கும் எடுத்து சாப்பிட்டு கொடுக்கறதுக்கு. இல்லை உண்மைதான். இப்படி இப்போ கேக் கடை போனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் இதுக்கு இந்த விலை இதுக்கு இந்த விலையான்னு வாங்கி கொண்டு வாரம் என்ன. அந்த சின்ன அந்த உருண்டை அவ சொன்னா அது 2 ரூபா பண்ணி அது இங்கே செல்வியர்கள் தெரியும் நினைக்கிறேன். அந்த கேமாண்ட கடையில விற்கிது. இல்லை இங்கேயும் இருக்கு. எல்லா ஃப்ளேவர்ல இப்போ வச்சிருக்கிறார்கள். மற்ற முட்டை இப்போ அநேகமாக இப்போ முட்டை இல்லாத கேட்க முடியுது. நெக்லஸ் மரக்கறிக்கார் அந்த கடை தான் கரெக்ட்ல அந்த பணியாரமும் செய்யறவே இல்லையார்கள். அது நல்ல இன்னும் அது வந்து இது பெனங்கா பணியாரம் மாதிரி இருக்கு. பெனங்கா பணியாரம் நிறமும் அப்படித்தான். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் வரும். அது என்னண்டு குழச்சி போட்டு ஊழாக்கி செய்யறதா? அது சும்மா மாவில குழச்சி போட்டு கேரட் அது அடிக்கணும். நல்லா அவிச்சு போட்டு கிரைண்டர் பண்ணி போட்டு எங்கிட்ட சும்மா கோதுமை மா போட்டு பெனங்கா பணியாரம் மாதிரி அதே டேஸ்டா இருந்த. நான் சாப்பிட எனக்கு ஒரு ஆள் பேச எடுத்து கொண்டு வந்தவா. நான் பனங்காய் பணியாரம் கூட நினைச்சேன். வாசம் ஆனா சீனி போடுறதா? கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். எங்கட டேஸ்ட் கேட்ட மாதிரி கொஞ்சம் போடலாம். சில பேருக்கு விருப்பம் இல்லாட்டு போடாம செய்யலாம். கரெக்ட்ல ஒரு இனிப்பு தன்மை இருக்குதானே. கொஞ்சம் சீனி போட்டா நல்லா இருக்கும். பாருங்க சமையல் எங்க இருந்து எப்படி எப்படி இருக்கண்டா. சில வேலை வாணிங்க இந்த எப்படியான இதெல்லாம் ஆண்கள்லாம் வந்து இதுல செய்திருக்கோம். பெண்களுக்கு தெரியாது. இப்பதான் தெரிய வருது. தெரியா நேற்று சூச்சுப்ப பார்த்து முடிச்சுல விஷயங்கள் வலிக்கிறதாடு அயன் பாக்ஸ் எரிஞ்ச இருந்தா அதை என்ன செய்யறேன்னு போட்டிருந்தார்கள். சரியா? அப்போ நானும் இல்லையாட்ட பேசிதான் இருந்தாலும் இதை செய்து பார்ப்பட்டு கொண்டு போய் தேய்க்கிறேன் அது போகுதில்லை. என்னென்னா அந்த வினீகரும் ஒயிட் வினீகரும் லெமன் ஜூஸும் மற்றது இது பேக்கிங் பவுடரும் பேக்கிங் பவுடர் அப்பச்சோட பேக்கிங் பவுடர் இதுக்கு போடுவோம். கேக்கு போடுவோம் பேக்கிங் பவுடர். அந்த பவுடர் அது இதுவே சொல்றது அப்பச்சோடா தான் கூட சொல்றேன். இந்த மெட்டது இல்லை அது இல்லை பேக்கிங் பவுடர்னா இருந்தது. பின்ன பார்த்தா 3ம் இருந்தது. 3ஐயும் போட்டு தேய்க்கிறேன்னு அது போகுதில்லை. அப்போ அது விளையாட்டு சொன்னேன். இல்லை அது போக வேணுமே. என்னோட யூடியூப்பில் அநியமாக சொல்கிறது நடக்கிறது தான். சில நேரம் என்ன சும்மா சட்டியை காட்டி போட்டு இந்த கறி இப்படி போகும் இதை போட்டான்னு காட்டுவார்கள். அங்கே போகுது அப்படி புதுசு மாதிரி வரும் அவர்கள். அது வந்து புது சட்டியில் சும்மா தேய்ச்சி போட்டு காட்டிடும். நம்ம சட்டிக்கு சரி வருமா? அது நானும் செய்து பார்த்தேன். சில சரி வரல. அடியில் அந்த எண்ணெய் பொரிக்கிற சட்டி கடைசி மட்டும் இல்லை அது வராது. அவர்கள் என்னன்னா அந்த புது சட்டியை மாதிரி இது இருந்தது அந்த ஸ்ப்ரே அடிச்சு போட்டு இது காட்டுகிறாரு. எல்லாம் விளம்பரம் தானே. ஆனால் இது போகலை. ஆனால் இது 3ம் நல்ல காரமான விஷயம். ஏன் போகணுன்னு தெரியல. அயன் பண்ணுறது தெரியும் தானே. எரிஞ்சிருக்கு. அது ஒரு முறை நான் செய்யறேன். நல்லா சூடாக்கி போட்டு ஒரு பழைய துணியில வச்சுட்டு வந்து அது அப்படியே எடுபட்டுடும். அந்த இதுகள் தான் அடியில் ஒட்டி கொண்டு இருக்கும். எங்கட ஏதாவது உடுப்புகள் இது
நான் நல்லா சூட அரைச்சிட்டு போட்டு ஒரு பழைய துவாய ஒன்றுல வச்சு நல்லா உடஞ்சு எடுக்க அது அப்படி இல்லாம போறது. இல்ல மணிக்கா, அதுக்கு அது இவர் சொல்ற சரி, அதே இடத்துல கொஞ்சம் உப்பு நீங்க போடணும். ஒரு நாள் உப்பை போட்டு அதுக்கு மேல ஒரு முறை சொன்னாரு உப்பு போட்டா இல்ல அது என்ன இதன்றதை பார்க்கணும். சில உடுப்பு எனக்கு ஒரு சாரி ஒன்று அப்படித்தான் எரிஞ்சு அதுல ஒட்டி பிடிச்சது. அதை நான் நல்லா ஹீட் ஆக்கி போட்டு சும்மா பழைய இதுல வச்சுட்டு வந்தேன், அப்படி இல்லாம போச்சு. இல்ல இது துணி அப்ப துண்டு அப்படி அண்டு இல்ல, இது அந்த அயன் பாக்ஸ் ஒரு கருத்த மாதிரி ஒரு மேல தெரியும் தானே, அது இப்படியே அயன் பாக்ஸா சூடு வேற விட்டுட்டு வாணி, சும்மா ஸ்பொஞ்ச் இருக்குல்ல பாத்திரங்கள் ஸ்பொஞ்ச், அதாவது நீங்க கத்தேச்சு பாருங்க கைய போறதுக்கு நல்லா ஊத்தி சொல்றீங்க. இல்ல அப்படி அந்த பின்னுக்கு இருக்கிற அழுக்குகள் அது எல்லாம் விடுபட்டுடும். அப்படியே நீங்க பெரிய ஸ்பஞ்ச் இருக்குதானே பாத்திரம் கழுவுறதுல பெருசு இருக்குதானே, அதே ஒருக்கா வச்சு போட்டு 2-3 தரம் இப்படி இங்காலியமா அந்த அயன் பாக்ஸ திருப்பி பாருங்க. சும்மா கொஞ்சத்துக்கு ஒரு மேசையில வச்சு போட்டு அயன் பாக்ஸ தூக்கி பாருங்க, அது போகும். சோப் போட்டுட்டா லிக்விட் போடணும் அதுல. ஆமா லிக்விட் போடுறது சும்மாவே போட்டாலும் போகும். ஓகே. சில உடுப்பு கருப்பு ஜீன்ஸ்கள் அயன் பண்ணா சில நேரம் அந்த கருப்பு ஒட்டி பிடிக்கும், அதை ஒட்டு பிடிக்குமா? அப்ப சில நேரம் அப்படி செய்து பாக்குறேன். இல்ல அதை ஒட்டு பிடிக்கும், வெள்ளையில வைக்கக்குள்ள இந்த கருப்பு அதுல போய் திரும்ப அதுதான் அது பயம். அது வெள்ளையா அயன் பண்ணிக்கல, கூடுதலா கருப்பு அயன் பண்ணி போட்டு அயன் பண்றதுன்னா ஒரு துணியை விதிச்சு போட்டு அதுக்கு மேல அயன் பண்றது புத்திசாலி போகும். அது கடைசி வேற டிஷர்ட்டுகள் அது வெள்ளைய கொஞ்சம் கவனமா கண்டுபிடிச்சிடும். அயன் பண்றதுன்றது ஒரு விசர் வேலை தான், அதுக்குள்ள எப்படியும் இருந்துட்டா பிறகு இன்னும் ஒரு இதாட்டி வாணிமோகன் மெல்லிய மல் துணி மாதிரி ஷோல் அதுகள் இது அப்படி என்றால் அதை மேல வச்சுட்டு அதுக்கு மேல அயன் பண்ணுவோம். அப்படியே பஞ்சாபியோட சோள மேல போட்டுட்டு அந்த சோளுக்கு அயன் பண்ணீங்கன்னா அது பிளீட் எல்லாம் அப்படியே நிக்குது. சீலையும் பாதுகாப்பா இருக்கும். என்ன இது சீலை அயன் பண்ணணும்னா சில நேரம் சீலை அப்படியே வந்துடும். ஒரு பேப்பர் ஒன்று வாருதில்ல, ஒரு வார்னிஷ் பேப்பர் மேல அப்படியே பாருங்க கிளீன் ஃப்ரீ அண்ட் இருக்குது. இத நான் அதுல மேல இப்ப கரையில அயன் பண்றேன்னு சொல்லி சொன்னா இதை போட்டுட்டு அயன் பண்றது. அந்த அவரை கொண்டு வர்றாரா? இது இப்ப இந்த சாரைக்குள்ள வந்தாரு. நீங்க சாருக்குள்ள இருக்க அதையே நான் அப்படியேதான் வச்சு பாவிக்கிறேன். 5-6 மடிச்சு கபோர்டுக்கு சரி இருப்பேன் அப்படி கொஞ்சம் கேட்டு. நீங்க சில்க் அதுல இருக்கணும், இல்லாட்டி நீங்க சில்க்ல நல்ல வாசமாயும் இருக்கும் பாருங்க. அந்த இதை சொல்றீங்க வைப்ஸ், அந்த வெட் வைப்ஸ் தான் சொல்றீங்க. இது பாருங்க எனக்கு வாடினக்கான இது இங்க பாருங்க, இது dry. இங்க பாருங்க dry. அது வைப்ஸ் இல்ல, இது வெட்டா இருக்கும். இது சும்மா dry. ஓகே ஓகே ஓகே. சாந்தினி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம். சாந்தினி அவர்கள் வந்தவர் பிஸியா நிற்கிறார் போல. பிஸியா இருக்கு. நான் 10 மணிக்கு வெளிக்கிறவனும் வரும்போது நான் எல்லாரும் பிஸியா தான் நிற்கிறீங்க. இப்ப அதான் இப்ப கவிதை நேரத்துக்கு பிறகு யாரு இருக்கிறது? நாங்க 3 இருந்தானோ இல்ல எனக்கு ஒண்ணு வந்தது, அது நீங்க இப்ப தர்ஜினி சொல்லிட்டீங்க. இல்ல எனக்குள்ள வந்து அப்படின்னா இல்ல மணிக்கு அது எல்லாரும் இருக்கிற நேரம் செய்தாதான் அது நல்லா இருக்கும். அப்ப முதல்ல செய்யுங்க, கவிதையை போடுங்க மணிக்கு. அது இன்னொரு நாளைக்கு எல்லாரும் பிஸி இருந்தா நாங்க அதை இதை இன்னொரு நாளைக்கு செய்வோம் என்று நான் சொன்னபடியே. அப்படி என்ன நாங்க இப்ப இதை நான் அப்படின்னா இதை செய்வோம் இப்ப சரியா? கவிதை பத்திரைக்கு செய்வோம், கவிதை பத்திரைக்கு கவிதை ஆரம்பம். இப்ப நாங்க வந்து என்னன்னா இப்ப வார டிசம்பர்ல ஒருவர் பிறப்பை கொண்டாடுறோம், ஒருத்தர் பிறந்திருக்கிறார் கொண்டாடுறோம். இன்றைக்கு ஒருத்தர் இறந்ததை கொண்டாடினுமா? இது எந்த விதத்துல நியாயம்? இது சரியா? இப்ப தீபாவளின்றது இப்ப நாங்க வந்து என்ன அறிஞ்சது, நீங்க ஊர்ல என்னன்னு சொல்லி தந்தோம் கூட சொல்லுங்க. தீபாவளி கொண்டாடுறது அப்ப இது சரியா? நியாயம் இல்லதான். ஆனா என்ன செய்யற இப்ப
இப்போ கிறிஸ்மஸ் ஒருத்தர் பிறந்ததை கொண்டாடுறோம், எவ்வளோ சந்தோஷமாக லைட் எல்லாம் போட்டு எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்றவரை கொண்டாடுறோம். அதே மனுஷர் இன்றைக்கு ஒரு மனிதர் இறந்ததை கொண்டாடுறோம். இது சரியா தம்மா? இல்ல அவர் தானே சொல்லிட்டு சொன்னவர் அந்த இப்படி கொண்டாட தெரியும் பக்கத்தில் இது கதைகள் வந்து கணக்கு எல்லா பக்கத்துலயும் அவர் வந்து கூடாது செய்திருப்பார் நிறைய பேருக்கு. அப்ப கூடாது செய்தவர்களால அழிக்கப்பட்டுட்டார். நல்லது செய்யறவர்கள் அவரை இறப்பித்தபடி எல்லாம் நல்லா நினைச்சு கொண்டாடினார். கூடாது செய்தா ஏன் சும்மா இருக்கிற ஆட்ட நீங்க கூட செய்வீங்க. ஓ சரி, அவர் இறந்துட்டார். ஓகே, அவ இப்போ இப்படி கேட்குறேங்க. இப்போ அடிக்கடி ஒருவர் சொல்லுவார், தன்னை வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது, சரியான சமக்குடி, வீட்டிலையே தெரியும் தானே பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறது, சொல்கிற வார்த்தைகள் வசனங்கள் வந்து பத்தாததுக்கு சாப்பிட்றதும் இல்லை, சத்தி எடுத்துக்கொண்டு படுக்கும் இந்த மனுஷன், அதுவும் அந்த அலங்கோலமெல்லாம் கிடக்கொண்டு சட்டியாக கவலைப்படுவேன். சரியா? அப்போ அவர் இறந்துட்டார். பிறகு குடிச்சு பிறகு அவர் திரும்ப சொன்னார், அவர் சந்தோஷமாக தான் சொன்னார், அது செத்து போயிட்டோன்னு சொன்னார். சரியா? ஏனண்டா அப்படி அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் அதே அவர் திரும்ப அடுத்த வருஷம் கணக்கு சொல்கிறார், இன்றைக்கு அவர் இறந்த திதி தானே அது செய்யணும்னு சொன்னார். சரியா? அப்போ அவரும் பட்டுச்சாரி கட்டி புது சட்டையெல்லாம் போட்டு கொண்டாடிக்கலாமே, ஒரு கெட்டவர் இறந்துட்டாருன்னு. அது உண்மை கதையோ தெரியாதே வாணிமோ, தீபாவளி இப்படித்தானு சொல்லி சும்மா ஒரு ஆயிரம் இதண்டி இருக்கலாம் நானே. இது வந்து ரியல் இதுதானே வாணிமோ, இதுல போட்டிருக்காங்க. நிக்கிறீங்க நீங்க இப்ப தேடி எடுத்து சொல்லுங்க. நிக்கிறமா நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் காலையில சாப்பிட்டு சாப்பிட்டேன். நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்தாவால் சுலபத்தில் கொல்ல முடியவில்லையாம். சத்தியபாமா துணையால்தான் அவன் கொல்லுகிறாராம் அந்த நரகாசுரனை. அவன் தன் மரண தருவாயில் தன் பிள்ளைகளை உணர்கிறான். ஐப்பசி மாதம் சதுர்த்தசி என்று நேர்ந்த தன் வீழ்ச்சியை மக்கள் விழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அவன் மரம் வேண்டுகின்றான். அந்த விழாவே தீபாவளி என்று ஒரு கதை உண்டு. இதைத்தான் இந்த மக்கள் நம்பி கொண்டாடுகின்றார்களாம் தீபாவளி. அவர் சொன்னது யார் பார்த்தது, கேட்டது யாரு? அப்ப சரி, ஓகே. அவர் செத்துட்டார், அவர் மூலகத்தை ஊரழிச்சார், அவர் செத்து போனார். சரி, அப்ப நீங்க ஆடு வட்டி சாப்பிடுங்க. அதே சமயத்துக்குள்ள கொண்டு போறீங்க. அதுதான் இப்ப சொல்றாங்க வாணி, புதுசா அந்த சொல்றாங்க அதை ஏற்பி நாங்க சாப்பிடுறோம். அதை சாப்பிடக்கூடாதான். அப்படி ஏன்னு சொன்னா அந்த நாள்ல மச்சங்கள் அந்த இறைச்சியெல்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடாது, அது பாவமா. ஏன்னு சொன்னா அவன் இறந்துட்டான் தானே, அதாவது அதை நாங்க அவன் நினைவாகத்தான் இந்த தீபாவளி மனசுக்குள்ள. அப்ப புது சட்டை போடுறீங்க இல்ல இல்ல வாணி, அப்படி தீபாவளியாக தீபாவளின்னு சொல்லி கொண்டாட சொல்லிட்டு அதுல போட்டுக்குது, புத்தகத்துல போட்டு. அதுக்கும் தீபாவளி வரிசையான தீபத்துக்கு என்ன சம்பந்தம்? தீபங்கள் ஒளி தருபவை, இருட்டால இருக்கணும். தீபங்கள் ஒளி தருபவை, அவற்றை வரிசையாக வைத்தால் ஆவளி என்று பொருள். இல்ல அது சொல்லியாச்சு, அதான் தீப ஆவளி. இப்ப ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாராக்கல, செத்து போனார். அப்ப ஏன் புது சட்டை போட்டு புது சாரி கட்டி கொண்டாடுறோம்? புது சட்டை போட்டு புது செய்ப்பா. நீங்க சொன்னீங்க நீ மச்சமெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவராமா, மச்சம் சாப்பிடக்கூடாது. அது அப்படி சொல்ல இல்ல வாணி, அவர் சொல்ல இல்ல. இப்பத்தைய இப்ப தெரியும் தானே, எல்லாம் புதுசு புதுசா கிண்டி கொண்டு வராங்க தானே, அவரும் சொல்லி இருக்கிறாரு. குருக்கள் யாருமே யாரையும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த முன்னோர்கள் பாணியங்களை பேசி சொல்லி இருக்கிறார்கள். நாங்களும் வந்து அப்படி இருக்கிறோம். அப்ப இது சமயத்துக்குள்ள வந்தது. நேற்று செல்வக்கா சொன்னா கோயிலாண்டு நவுலவதி அவர்கள் சொன்னார், கோயில்ல போனாங்க கும்பிடணும். அப்ப நீங்க உண்மையிலேயோ நினைச்சா தலையை சுத்தும் பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னா அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? நாங்க சொல்றது இல்லை, ஒருத்தன் செத்தா நாம் இப்படி ஏமான்னு சொல்லி. அப்ப இப்படி பார்க்க போனா நிறைய அட்டூழியங்கள் நடக்குது. அப்போ அவன் சாகிறாண்டைக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி இவ்வளோ பட்டாசெல்லாம் தண்டு புது உடுப்பெல்லாம் போட்டுருக்கலாமே. அப்போ என்ன துக்கம் கொண்டாடுறீங்க?
இல்ல அத சந்தோஷமா சமயத்துக்குள்ள கொண்டாடுறோம். அதே சமயத்துக்குள்ள கொண்டு போறீங்கன்றது அடுத்த கேள்வி. ஆனா இப்ப அது தெரிஞ்சுதான் பத்மினி மட்டும் கருப்போட வந்திருக்குது. துக்கதுதான். இனிய வாணி அது வணக்கம் மாணியக்கா. வணக்கமாக எல்லோருக்கும் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த சில கதைகள் இந்த கதைகள் வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை, சில கதைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை, சில கதைகள் விளக்கப்பட வேண்டியவை எல்லாம் இருக்குது எங்கண்ட சமயத்துல வாணியக்கா. அந்த அசுரன் வந்து நல்ல ஒரு சாமி பக்தன் வாணியக்கா. அது அவர் இறந்த போது அவர் அட்டூழியம் செய்து இறந்த போது ஒரு வேண்டுதல் கிருஷ்ணர்கிட்ட வேண்டினவராம். நான் இந்த கெட்ட எண்ணத்தை உடைய நான் அழிகிறேன், இந்த நாளை மக்கள் கொண்டாடணும்னு சொல்லி அவர் வேண்டினதா அந்த கதை. அது ஒரு கதையாக இருக்குதே ஒழிய அதுக்குள்ள இருக்கிற கருத்தை நாங்க விளங்கி கொள்ள வேணும். ஏன் அந்த கதை வந்தது, அந்த எங்களுடைய இருக்கிற கூடாத எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களோட நாங்கள் வாழ வேண்டும்ன்றதுதான் இந்த கருத்து. அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நாங்கள் இதுக்கு விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த கதையில் நீடிக்கும். அதை விளங்கப்படுத்துற விதத்தையும் நாங்கள் தெளிவாக பிள்ளைகளுக்கு சொன்னோம்டா பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வாணிக்காது. அப்படி அவர் சொன்னபடியெல்லாம் இன்றைய நாள் அப்படி சிறப்பு பெறுதோ தெரியல என்ன சாமியா? இல்ல அப்படின்னா 365 நாளும் தீபாவளி தானே. அவன் ஒரு நல்ல ஒரு பக்தன், உண்மையில நல்ல ஒரு இறை பக்தன். நரகாசுரன் என்ற அசுரன் வந்து நல்ல ஒரு இறை பக்தன். அவன் இது நான் கதை தான், இது இதை தூக்கி பிடிச்சுக்கொண்டு நாங்கள் விவாதிக்க இயலாது, இது ஒரு கதை தான். அப்ப அந்த பக்தன் கெடுதி செய்கிறார், மக்களுக்கு கெடுதி செய்ய போது இறைவனாலேயே தண்டிக்கப்படுறார். அப்ப நாங்கள் எவ்வளவுதான் பக்தியுடைய அன்பா இருந்தாலும் நாங்கள் கெடுதி செய்தால் தண்டனை கிடைக்கும் எங்களுக்கு. அதுதான் அதின் கருத்து. அவ தண்டனை பெறும்போது அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார். நான் இவ்வளவு இறை பக்தியா இருந்ததா என்னுடைய பக்தியை நீ ஏற்றுக்கொண்ட, நீ அந்த ஏற்றுக்கொண்ட பக்தியில இருந்து எனக்கு நான் ஒரு வேண்டுகோள் உன்னிட்ட வைக்கிறேன், அந்த வேண்டுகோளை நீ செய்வாயாட்டு கடவுள்கிட்ட கேட்கிறார். கேட்டு அந்த வேண்டுகோளை கடவுள் செவிசாய்க்கிறார். இது ஒரு கதை, இவ்வளவும் ஒரு கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ள உள்ள சொல்லப்படுறது ஏன் இந்த கதை சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்து அதர்மம் அழிய வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும், நீதி நிலைக்க வேண்டும். நாங்கள் எங்களையே நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் கணக்கு போகாமல் எங்களையோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்கிற கூடாத எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களோட நாங்கள் வாழ்வோம். அதுதான் இது தாற்பயம் அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். சில வேளை இந்த வணிகன் எங்கள்கிட்ட இருக்கிற கூடாத எண்ணம் என்று சொல்றாரு வேற, அது எல்லாரும் சொன்னா தானே சில வேளை அது எங்கள்கிட்ட இருக்கிற கூடாது இதுவான்னு சொல்லி தெரியும். சிலது தெரியும், சிலது தெரியாதானே. இல்ல சதா திருட்டு வேலையும் சுத்தமாக செய்கிறவனுக்கும் தெரியும் தான் தான் பிளான் செய்யறேன்னு சொல்லி. இப்போ கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ தொழிலில் இருக்கிறவர்கள் பலர் வந்து நேர்மையாக வாழ முடியவும் மாட்டது. இப்போ ஒரு சாமானை வாங்கிட்டு நீங்கள் 5 பவுண்டுங்க வாங்கிட்டு நீங்கள் 450 கொடுக்க இயலாது. அவன் அப்படியும் 6 பவுண்டு 7 பவுண்டு தான் செய்யணும். அங்கே அது நமக்கு அது களவாக தெரிஞ்சாலும் ஒரு லாபம் அடிப்படைலாம் அவன் செய்கிறான். அப்போ அது சின்ன விஷயங்கள். ஆனால் இப்போ அது தெரிஞ்சு இவனை நான் இப்படி தான் செய்ய வேணும், அந்த படி வாங்குகிற குணங்கள் இருக்குது தானே. அப்போ அப்படிப்பட்டவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. அப்போ அப்படிப்பட்டவன் உணர்ந்தாலே தவிர இல்லாட்டா நீங்கள் சொல்கிறது போல தான் நான் செய்கிறது எனக்கு தெரியாது என்றது போல தான். இப்போ ஓகே நீங்கள் சொன்ன கதை சரி. ஏன் சமயத்துக்குள்ளே இப்போ இவர்கள் சொன்னார்கள் தமிழக சொல்கிறவன் அன்றைக்கு தான் மச்சம் நாங்கள் ஆடடிச்சு சாப்பிட்றது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அது சமயம் கோயில்கள் இல்லை என்றபடினால இந்த நாளை நாங்கள் மச்சம் சாப்பிட்றது. தமிழகம் அது இல்லை இருந்தேன் எங்களோட ஊரில் எல்லாத்துக்கும் நாங்கள் மச்சம் தான் எடுக்கிறது. காலத்துல மாற்றம் ஏற்பட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மணியக்கா. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கண்ட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி சிலவற்றை மாற்றி கொண்டு வருகிறோம் தானே. அது ஒருத்தர் செய்து 2 பேர் செய்து 3 பேர் செய்து ஒரு சமூகம் செய்து இது எல்லா இடமும் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் நினைக்கிறேன் சரியான புரிந்துணர்வு இல்லாத காரணம் தான். அவன் செய்யறான், இவன் செய்யறான், நான் செய்கிறேன், அதுதான் காரணமாக இருக்கிறது வாணியக்கா. இதுக்கு இதுல உண்மையில அந்த கொண்டாட்டங்கள் செய்யும் போது தீபங்கள் ஏற்றி கொண்டாடுறது எங்களுக்கு ஒரு முறையாக இருக்கிறது தானே. தீபங்கள் ஏற்றுறதுல காரணங்கள் எங்களுக்கு தெரியும். எங்கண்ட ஒளி தருகுது, அந்த தீபத்தை ஏற்றும் போது எங்களுக்கு மன மகிழ்ச்சி வருகுதுன்னு சொல்லி அதாலதான் அந்த தீபங்கள் ஏற்றி கொண்டாடுறது முறை வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் வாணிக்கா. இல்ல இப்ப எங்களோட சமயத்திலேயும் இந்த தீபங்கள் அந்த இது ஏற்றி கொண்டாடுறது இல்லை. இப்போ இந்த நவீன காலத்துல இப்ப
ஆரம்ப காலத்துல தீபாவளின்னு சொன்னா அது சைவாக்களதுக்குனால தான் அது தீபாவளி அது நமக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது சைவ ஆக்களுக்குரியது அல்ல, ஆக்கிட்டோம் இல்ல அது ஆகிட்டாரு. அதான் இப்ப நடக்கிறது. இப்ப தைப்பொங்கல் கூட அது வந்து சூரியன் உலகத்துக்கு எல்லோருக்கும் பொதுவான இயற்கை வழிபாடு. அது இப்ப எங்கட ஊர்ல அந்த வயல் வெட்டி முடிய அந்த களவட்டி பொங்கல்னு சொல்றது, களவட்டி என்ற சொல்லி இருக்குது சரியா. அதான் அந்த வயல் வெட்டி முடிய என்னன்னா எல்லா மதத்தினரும் சேர்ந்து செய்கிறது தான். வயலில் பக்கத்தில் எங்களாக இருக்கும், கிறிஸ்தவராக இருக்கும், முஸ்லீமாக்களாக இருப்பினும் சிங்களாக்கள் குறைவங்களை பக்கத்தில் நாங்கள் வயலில் செய்கிறது. அப்புறம் அந்த நெல்லை எடுத்து இதை எடுத்து அந்த இடத்துலையே அந்த வயலுக்குள்ளேயே பொங்கி அந்த எல்லா மதத்தினரும் அந்த சூரிய பொங்கல் சரியா செய்துட்டு அதில் படையல் செய்து சூரியனுக்கு படையல் செய்துட்டு எல்லாரும் அதில் சாப்பிட்டு சந்தோஷமாக விடப்படுறேன். அந்த அது கண்டால் நடக்கிறது இப்போ இருக்கும் எனக்கு தெரியல. அதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை பிறகு கொண்டு வந்து சமயத்துக்குள்ளே ஓட்டினார்கள். அதுக்கு பிறகு சரி உங்களோட தைப்பொங்கல், உங்களோட சித்திரை. இப்போ சித்திரை அது ஒரு புது வருஷம் எங்களுக்கு, அது புது வருஷம். இப்போ இது வந்து இந்த தீபாவளியும் குஜராத்தியாக்களுக்கு நியூ இயர் அவங்கள தான் இது. இப்போ அந்த கதை வந்து அவர்கள் தானே, அது இப்போ எங்களுக்கு இல்லை தானே. அப்போ அவர்களுக்குரிய நியூ இயர் புது வருஷம் தான் இந்த தீபாவளி. இப்போ சொன்னேன் நாங்கள் தீபங்களை ஏற்றி தீப ஒளி ஆராதனை என்று செய்வார்கள். தீப ஒளி ஆராதனை இந்த நாளில் தீபாவளி என்று சொன்னா தீப ஒளி ஆராதனை என்று எங்களுடைய ஆலயங்களெல்லாம் பூசல் நடக்குது. இப்ப தீப ஒளி திருநாள் என்று சொல்லி அப்ப அந்த ஒளி வந்து எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒன்று. அது எல்லாருக்கும் பொதுதானே. இது ஒன்றுக்குள்ள சமயத்துக்குள்ள பூத்தினதால மற்றவரை விலகி கொண்டார்கள். இது உங்கடை என்று சொல்லி ஆசுரன் வந்து தீமைகளை செய்தவனை அழிச்சிட்டாங்க. அப்ப மக்களுடைய இருபடைந்திருந்த மக்கள், அறியாமையில் இருந்த மக்களுக்கெல்லாம் அந்த இருள் அகன்று மனதுல ஒளி வந்த நாள் தானாம் இந்த நாள். அப்படிதான் அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. நான் வாசிச்ச புத்தகத்துல போட்டதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உண்மையில தீபம்ன்றதோ விளக்கு என்பதோ ஒவ்வொரு நாளும் ஏற்றினா உண்மையிலே வீடுபாடு இருக்கும். எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் உண்மையிலேயே மிச்சப்படுத்தலாம் சரியா. அந்தந்த நாட்கள் ரெண்டு வரைக்குள்ள தானே இப்போ தெரிகிறாரு மக்கள். வந்து பூமாதேவியின் மகனா, பூமிதான். அது பழைய கதைகள் எல்லாம் அது ஒரு இதான கதை தான். இந்த புராண கதைகள்ல வந்து அது கதை தான். அது உண்மையா நடந்தா கதையத்தான் அப்படி தாமரக்கா வந்துட பூமாதேவி பாருங்க ஓடி வந்து. நான் விடைபெறுகிறேன் வணிகா, நன்றி வணக்கம். ஆனால் இது ஒரு இறந்தவர்களுக்கு நினைவு கூர்ற மாதம். அதனால நாங்களும் எங்களது முன்னோர்களை நினைச்சு விளக்கேற்றி வைப்போம். அது செய்யலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தீபாவளிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போத்தில் இலவசமாக சாந்தினி கொடுக்கப்படும். போத்தல் எந்த போத்தலும் விரும்புறவர்கள் எடுக்கலாம். வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சாந்தி. இல்ல வாணி, இலங்கையில இது கேட்க வாணி, எனக்கு தெரிய சைவமா அதாவது சமயத்தோட சம்பந்தமாக்கி விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா அங்கு உள்ள கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாளும் தீபாவளி கொண்டாடவே இல்லை. நான் பார்த்ததே கிறிஸ்தவ பான்சான் தான். அவர்கள் கொண்டாடுவதில்லை, வீட்டுக்கு வருவார்கள். அப்ப அந்த நிலைமை சமயமாக்கி விட்டார்கள். ஆனா அதற்குரிய கதை உதட்டான் சொல்வார்கள். மசுராசுரன் கொன்றதால அதை ஒரு விழாவாக கொண்டாடுறார். உண்மையாக கடவுட்டி எல்லாம் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றுறவங்க தீபாவளிக்கு நாங்கள் சுற்றி விளக்க அது அதுக்குத்தான் செய்யறோம். நாங்கள் தீபாவளி என்று அங்க நாங்க ஏற்றுவதே இல்லை. எனக்கு ஏற்றியதாக ஒரு தரையும் தெரியாது. நாங்களும் ஏற்றினதே கிடையாது. காத்திய விளக்கட்டுக்கு தான் நாங்க கடவுள் கொள்ளலாம் தெரிகிறது. என்ன ஓடி அது மாலை மடல் தீப ஆவளி என்றதுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறபடியா பிறகு இப்ப அத பூத்தி வச்சிருக்கணும். தீபம் ஏத்துறதுதான் தீபாவளி என்று.
தீபங்களின் நடனம் தீப ஆவடின்னு சொன்னா அது இப்ப கொண்டு வந்திருக்கேன். தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தால் அது இந்த ஆவடி தீப இல்ல இத வந்து குஜராத்தி மக்கள் தான் இது. அவர் பாருங்க நீங்க அந்த விளக்குகள் அந்த உடுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தான் இது உண்மை. அவர்கள் இதை இப்ப நாங்க சித்திரதை பொங்கல் சொல்றோம் தானே, அதையும் நாங்க இதுக்குள்ள கொண்டுட்டோம். இப்ப பொங்கல்ன்றது இப்ப நாங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கொண்டாடலாம். பிறகு இதுக்குள்ள கொண்டு வந்தபடி அதை நான் யோசிக்கிறது. இப்ப சூரியன்ன்றது எங்களுக்கு மட்டுமா இல்லையே, பொதுவானது. பிறகு இப்படி கொண்டு வந்தபடியினால மற்றவர்கள் விழுத்து கொண்டார்கள். இந்த போய் பல்றியா, ஆனா அது சூரிய வழிபாடு இது இல்லை, இயற்கை இயற்கை கடவுளவை. பொங்கலும் பாணி சூரியனை நினைச்சு நாங்கள் அந்தாண்டு பொங்குறோம். அப்புறம் அடுத்த நாளுக்கு மாட்டுக்கு பொங்கினோம். அடுத்த பிறகு அதுல 4 நாள் அது இந்தியாவிலதான் கூடுதலாக இலங்கையில 2 நாள் தானே மாடுகளுக்கு பொங்குறதும் சும்மா பொங்குறதும் தானே, மற்றது 2 நாளும் இல்ல. இந்தியாவில போய் பண்டிகை, இந்த பண்டிகை, காரம் பண்டிகை, உறவுகள் பண்டிகை. இயற்கையில சூரியன் வந்து ஒவ்வொரு நாளும் தானே பொங்கும் பார்த்தேன், அதுதான் ஒரு நாளும் தானே உதிக்கும். இதான் அந்த ஒரு நாளை எடுத்துட்டு எல்லாரும் ஒரு கொண்டாடுறதுதான். இது தாங்களும் குழம்பி மகளையும் குழப்பி கொண்டு தெரியுது. அதுதான் வர வர வித்தியாசமா சரி வித்தியாசமா கொண்டாடுறது கூடாதுன்னு சொல்லலாம். நான் பழையதை அப்படியே மாற்றி கதைக்கிறார்கள் என்ற போதுதான் இப்ப நாங்கள் இருந்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்று அது எப்படி இருக்கிறது பார்க்கும்போது சரியான வித்தியாசம். வாணி எங்களை விட்ட சொல்லப்படுது மாட்டுக்கு பொங்கலை அடுத்த நாள் மாடை அறுத்து போட்டு சாப்பிடுகிறோம். அது உண்மைதானே, உண்மைதானே, உண்மைதான். மனுஷன் தீபாவளி கொண்டாடுறான். ஆனா அது விலங்குகளுக்கு வருத்தமாயிருந்தா மனுஷன் தீபாவளி கொண்டாடும் போது விலங்குகளை கொண்டுதான் அந்த தீபாவளியை கொண்டாடுறோம். உண்மைதான். பண்டிகை தமிழக கடவுள் எல்லாத்துக்குமே வெட்டுவோம். நாங்கள் வெட்டுற இல்லை, யாரை வெட்டுவாரு பங்கு ஓடுவாரு எடுத்து வந்து சமைக்கிறது. அது இது வந்து எல்லாத்துக்கும் அந்த சமயத்துக்குள்ள போட்டபடியினால தான் கடைசியா எல்லாரும் கொண்டாடுங்கன்ற ஒரு கிறிஸ்துமஸ் வந்துட்டு. ஆனா இதுல நான் நேற்று கருத்து சொன்னான் தானே, இன்றைக்கு இந்த தீபாவளி ஆண்டு 9 கிரகங்களும் ஒரே நேரம் தீபாவளின்னு சொல்லி கொண்டாடினு சொல்லி எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி முழுகி அந்த சூரியன் பெற முதல், அதாவது ஒளி பெற முதலே அவ்வளவு பேருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அந்த காலத்துல தமிழக பண்பாட்டிலே அது இருக்குது அந்த இதுல இருக்குது. அதைத்தான் தீபாவளியா கொண்டாடினவேன். அப்ப அதுகளுக்கு ஒவ்வொரு கதையில போட்டு அந்த அண்டே நாள் முழுக வைக்கணும் குளிக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த கதையில கொண்டு இதெல்லாம் இப்படி கொண்டு வந்துருப்பேன். நல்லெண்ணெய் போட்டு தலையில தேய்ச்சிருந்தா குளிர் முடிச்சு போட்டு ஆனால் அங்க செய்திருந்தவர்கள் நினைக்கிறேன் அந்த நல்லெண்ணெய் வச்சு இவர் சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமான ஒரு காரணம். அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புல வந்திருக்குது. அந்த 7 கிரகங்களும் ஒன்று கூடுறதால எல்லாம் எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கட்டும் பண்றதுக்கு தான் அந்த உண்மையில அது பிறகு முதல் வந்து முன்னோர்கள் வந்து பெருசாக அந்த இதுவை யோசிக்கல. குறைவுதானே அப்ப எல்லா பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்கா இப்படி ஒரு கதையில சொல்லி கொண்டு வந்திருக்கலாம். நராசுரன் அழித்தபடியா அதை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஒன்று கட்டுக்கதையை கட்டி விட்டு அதுக்கு தொடங்கினது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அந்த இலங்கையில இருக்கும்போது சொல்லிடுவோம் என்ன வச்சு தோஞ்சா சாப்பிடக்கூடாது குளிர் பிடிச்சிட்டு இதுக்கு இருந்தது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா அங்க இங்க வருஷத்துக்கு எல்லாம் தோஞ்சு போட்டு சாப்பிடுறதுக்காக ஆனா அது எல்லாருக்கும் சொல்லி இல்லாது வராத ஆக்களுக்கு தான் அது அந்த பேஸ்மாக்காரர் அப்படி இந்த குளிர் சம்பந்தமான வயிற்றுல கூடாதுன்றதுக்காக அப்படி. நேற்று பாவம் ஊர்ல சின்ன 1 வயசு பிள்ளைக்கா தாய் அந்த பேரிச்சம்பழம் இருக்கு தானே, நல்லா கனிஞ்ச பேரிச்சம்பழம், அதை சும்மா என்ன 1 வயது பிள்ளைக்கு என்ன அப்படியா கொடுத்துருப்பாரு, ஒரு கொஞ்சம் வயல வச்சவரா ஒரு சின்ன துண்டு, அது அலர்ஜிக்கா அதோட பிள்ளை சரியா
சரி அப்பா. அது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இது ஒரு சாட்டை போதும். இல்ல அது இல்ல பிள்ளை சுவாமில்லாம அப்படி பிள்ளை ஒன்றுமே இல்லையா அந்த பிள்ளை ஓகே தான் இருந்ததா சில வேளை அலர்ஜிக் ஏன்னா அலர்ஜிக்ன்றது பொல்லாத இந்த லண்டன்ல அந்த கோப்பி குடிச்ச ஒரு பிள்ளை செத்துன்னு சொன்னது. ஓ போயிட்டு கோப்பி தாயிங்க அப்போ நின்றவர் காதில் வாங்கல. ஏன்னா அந்த கோப்பிக்குள்ள பால் விட வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அம்மா பிள்ளையும் போய் 14 வயசு பிள்ளை ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவராக இருக்கும். இவங்க இப்போ ஃபோனுகளும் தானே அப்படி இப்படியே ஏதோ ப்ராக்கில் நின்றுட்டார் போல் கடையில் நின்றுவர் பாலை விட்டு கொடுக்கும். அந்த பிள்ளை விட்டுச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் சரி அந்த அலர்ஜிக்ன்றது பொல்லாத ஒரு சாமி. நாங்கள் நினைக்கிறோம் சிம்பிள் இல்லை. அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியலை வேறு அந்த பிள்ளைங்க கால கஷ்டமோ என்னன்னு தெரியாது. ஒரு சும்மா அந்த கனிஞ்சதில் ஒரு கொஞ்சமாக அதில் வச்சவரா தம்பிரை வீட்டுக்கு பக்கத்தில் கவலைப்பட்டாருங்க. சரியா சாப்பாடு எல்லாம் இருக்குது நட்ஸ்ல இதெல்லாம் இப்ப பொதுவாகவே உணவு கடையில போனீங்கன்னா கோட் வச்சிருக்கீங்க. நீங்க அலர்ஜிக்காரன்னா நாங்க சொல்றது சரியா உண்மையான தகவலா இருக்குமோ இல்லையோன்ற சந்தேகம் வந்து அந்த கோட்டை அடிச்சு பார்த்து தான் அவர்கள் வேண்டுறாங்க. சரியா கவனம் எடுத்து தான் வேண்டிங்க. அலர்ஜிக்கு எனக்கும் சாட்டு ஒரு சாட்டுக்கு வாங்கி ஒரு சாப்பாடு அதுதானே சொன்ன சாட்டு இல்லையாண்டாச்சு ஆவி இல்லையா அந்த பிள்ளை கால கஷ்டம் அதை வாயில வச்சோம் அல்லது சொன்ன மாதிரி எப்படி இருக்கும். அது இனிமேல் அதை யோசிச்சு சரியான கவலையா நல்ல பிள்ளைய போட்டு தன்னால பிள்ளைக்கு வந்துட்டு தான் இதை கொடுக்காம இருந்திருக்கலாமே என்ற எவ்வளவு ஒரு கவலை வரும் அதுல அதை கொடுக்க பிள்ளை அதுலேயே வீட்டையே சரி அப்புறம் இவர் ஹாஸ்பிட்டலில் போனார் சொல்லிட்டாரு. அதை இப்போ பிள்ளை வந்துட்டேன் ஒரு வயது பிள்ளை தானே சொல்லி படிச்சப்படம் தான். ஆனால் அதை இருக்காதுன்னு சொன்னால் தெரியல. இனி ஏதோ ஒன்று பிள்ளைக்கு இருந்திருக்குது உள்ள இது போக அது தாக்கி இருக்குதோ தெரியும். அப்படி சாவுக்கு ஒரு சாட்டு சொல்ல வேணும் சாப்பாடு விஷயத்தில் இதாண்டாச்சு. இப்போ நல்லா சொன்ன கொண்டு தான் நாங்கள் புது சாரியெல்லாம் கட்டி இருக்கிறோம்னு நானும் வருகிறேன். அது இப்போ கேன்சல் பண்ணியாச்சு இல்லையா தர்ஜினி? சில பேர் நிக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. அதுக்காக இதை கதைக்கிறோம்னு சொல்றேன். வருவாரு பின்னர் வருவாரு கவிதை முடிய இவ்வளவு பேரோட ஏன் வருவார் சேர்ந்து எங்களுடைய இன்றைய அழைப்பு தினத்துல என்ன தாளிச்சு என்ன எடுக்கலாம் பேசலாம். அப்படி எல்லாரும் நினைவினம் ஒரு முறை பேசுவோம். நானும் ஓகே ஓகே நாங்க கவிதைக்கு பிறகு கொஞ்ச நேரம் செய்வோம். நோ ப்ராப்ளம். இப்ப கவிதையா கவிதை பிறகு கவிதை கண்ணீரம் அரை மணி ஆரம்பிச்சு வைப்பார் கருத்துக்களை சும்மா இருங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த நூலா பேசுறதா அல்லது அல்ல இன்னும் நீங்க சொன்னீங்க ஒரு தலைப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தமிழ்ல நான் இப்ப சொன்னேன் காலையில திறக்கி தக்க போறா இருக்கையா அப்படி எல்லாரும் இருப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய பாமுகத்தை எடுத்திருக்கோம்னு சொன்னீங்கல்ல ஜெயமில? இல்ல இல்ல நான் ஒரு தலைப்பு முடிக்கல. நேற்று சொன்ன மாதிரி இருந்தது தலைப்பு இல்லையா? தர்ஜினி எடுத்திருக்கிறாருன்னு தான் சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவர் எடுத்துன்னு தான் சொன்னேன். அது 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பினோட பேசத்தான் வேணும். பேசுவோம் ஆனா அது கொஞ்சம் டீப்பா போகணும். அல்லது நான் இளைய பிள்ளைகளை வச்சுதான் கேட்கணும். வீட்டை உடனே சொல்லப்பட்டது அப்படி சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுத்து இருக்குது. அவங்க விதன்ற இதுகள் இருக்குது என்று சொல்லி ராவிடன் சொன்னார். அந்த தலைப்பு கொஞ்சம் டீப்பா உள்ள போய் அப்படி எப்படி கிண்டு கிளறி வந்து சேரணும். என்ன தலைப்புக்கு பாணி போன ஞாயிற்றுக்கிழமை தானண்டி அதிபர் அதாயுதாக்குள்ள கொண்டு வர சொல்லி கேட்டதுதான் தலைப்பு எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமா எங்களை விட்டுட்டு கொஞ்சம் தூர தள்ளி போயிருப்பினம் தானே. சில பிள்ளைகள் எங்களுடைய இருந்து உயர்கல்வியை படிக்கணும். சில பிள்ளைகள் வெளியில போயிட்டு 3 வருஷம் எல்லாம் அப்படியான யாருக்கு அதுல திருமணமாகிறது அது கஷ்டம் உண்மையா என்ன
அது ஒரு தலைப்பும். இன்னொரு தலைப்பு தந்திருந்தவர் இப்ப சின்ன வயசுல இருந்து இப்ப எங்களுடைய இளையவர்களை பாத்தீங்கன்னா திருநூறோடு ஓடி இருக்கணும், பொட்டோடு ஓடி இருக்கணும், தலை கூட்டி கட்டி இருக்கணும். அந்த விஷயங்கள் அம்மாக்கள் தான் அதிகம் செய்யறவையா இல்ல அப்பாக்கிட பங்கும் இருந்ததா? அது மாதிரியான ஒரு தலைப்பு. அது அம்மான்ற பங்குதான். அம்மான்ற பங்குதான். விதிவிலக்கா இருக்கலாம். அப்பாக்களும் தண்ணினந்தான். இப்ப நாங்கள் பழைய காலத்துல இப்ப அப்பாக்கள் அதுவும் பொம்பளை பிள்ளைகளை கண்டா பின்னி கட்டி அதுல அழகு பாக்குறதுலாம் கூட. பின்னி கட்டி மட்டுமா கடவுளே, லிப்ஸ்டிக் அடிச்சா அந்த 10 அங்க நீங்க வர 10 கிலோமீட்டர் தெரியும் பிள்ளைக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கு. அந்த ஒரு அப்பா இருக்கிறார் சரியா. அப்ப இப்ப வளர வளர அவர்கள் தங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார்கள். எதுவும் முகத்துல அவருக்கு இல்லை அப்படி 12 திட்டியோணுமா. அவர்கள் சொல்வார்கள் இதெல்லாம் டூ ஓல்ட்டு. இப்போ தாங்க செய்ய துவைக்கிட்டார்கள். அவர் இருப்பார் இப்படி கம்ஃபர்ட் பார்த்துக்கொண்டு. அப்போ சட்டை போட்டால் அது அப்படியே இந்த கலருக்கு இந்த கலர் 12 தெரியணும். அது இல்லை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ எல்லாமே பிள்ளைகள் அப்படி தானே இருக்காங்களே. சின்னதில் ஓகே நீங்கள் ஓட்டலாம், வளர்ந்த அப்புறம் அவர்களுக்கு ஒரு டேஸ்ட் வரும். அவர்களுக்கு வளர்ந்த அப்புறம் உடுப்பும் அப்படித்தானே சின்னதுல நாங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறோம். இப்போது அவர்கள் தருகிறார்கள். அவர்கள்லாம் இப்ப எல்லாம் மாறிதான் வருது. அப்ப அப்படி எந்த அளவுக்கு அம்மாட பக்கம் இருக்கிறபடியாலதான் பிள்ளைகள் வளர்ந்த உடனே அதை போய் தொடருவினா. இப்ப என்னதான் நாங்க அபிராமி வளர்ந்த உடனே 18 19 வயசு அபிராமி போட்ட விட்டுரும், அபிராமி பட்ட விட்டுரும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஒரு பிள்ளை வரும் அப்படியே அவர் அப்ப இந்த அம்மா நம்ம படிக்க பெட்டி செல்வியா கடை போட்டு தெரியுதில்ல எங்களுக்கு. அது போலாம் வரைக்கல. அப்பா அம்மா அப்பா சொன்னாரு நாங்கள் சின்னது வையண்டாலும் அவள் பெருசாக அமைச்சு கொண்டு வருவாள். என்னென்னா போகிற ஸ்கூல் அந்த பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அது. அப்போ அவர்கள் தங்களோட கல்ச்சரோடு வருகிறார்கள். அப்போ நானே இந்த கல்ச்சரோட போகக்கூடாது. அது பிள்ளை போனதான் பிறகு இப்போ மகள் பொட்டு வச்சு நீயே அணுகிற அளவுக்கு நெத்தி இருக்குது, பொட்டு இல்லை. அப்போ அண்டைக்கு இதண்ட பொட்டிருக்கோம். இந்த வச்சிருக்கிறோம் எங்கிட்ட வந்தா சின்ன உண்டு குட்டி தெரியல. அப்போ இல்லை வைக்க மாட்டேன், அப்படிலாம் வைக்காது. நானே சொல்கிறேன் ஆரம்பத்துல வந்த அபிராமி பின்னத்துல நீங்க பாருங்க எந்த பெருசு வச்சு கொண்டு வந்தவர் அழகா ஒட்டு போட்டு ஒரு பக்கெட்டுகளே ஒரே அரம்புல காட்டினவர். என்ன அம்மா அனுப்பினது போல அவரும் என்ன செய்யறது? இப்ப சேர்ற இடம் எல்லாரும் ஒரு தடவை வைக்கலன்னா அதுவா மாறிடுறாரு. அது எல்லாருக்கும் பொருந்தும் தானே. சில இவன் வித்தியாசமா போனால அவிய கேட்டா நீங்கள் இப்படி போங்க இத போட்டுட்டு போங்க இந்த ஜாக்கெட் போட்டா என்னண்டா இல்ல அவ தங்களோட சேராயினமா அப்படியும் இருக்கா? அந்த நண்பிகள் என்ன உங்களோட நண்பிகள் சேரமான நீங்கள் இதே போடுங்கன்னு சொன்னா இல்லையா அவ அது பிறகு தன்னோட பழகமானமா விலத்தி விடுவினமா விலத்தி நிப்பினமா. இது அப்படி இல்லையா? அது என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன இங்க ராச பரம்பரையில பிறந்த பிள்ளைகளோ இல்லையே, அவங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் போடலாம். இல்ல அதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. உண்மையிலேயே தெரியுது எங்கண்ட குடும்ப சூழ்நிலை தெரிவிக்க வேணும். அபிகாதான் நான் சொல்றேன். அவையோட பழைய அவையோட வெளியில போவேக்கில்ல அது எனக்கு சில நேரம் எனக்கும் ஒரு கவலையா இருக்கும். ஆனா ஓகே அவைக்கும் இது விளங்குது என்னங்க எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவருக்கும் தெரியணும் எங்கண்ட சூழ்நிலை இப்படி எங்கண்ட வருமானம் இப்படி நாங்கள் இப்படித்தான் அவை வேற மாதிரி வேற வருமானம் அவை அப்படித்தான் வாங்குதான் அது விளங்கணும். அது விளங்குது. அந்த விளங்குதன்மை அதைத்தான் அவ கேட்கறது சொல்லுவார். அவை அப்படி அம்மா அது அதுக்கு நான் சரி வராது அப்படி எடுக்கலாது வேற வாப்ப முடியும் அவையோட போவா. ஆனா போயிட்டு தானத போனாலுமே ஜக்கெட்டு வாங்கணும்னு போனவா 100 காசு கொடுத்து விட்டுறான். சரி நீங்களா சரி எடுங்க உங்களுக்கு தான் 3/4 ஜக்கெட் பெருசா குளிர்கட்டு நல்ல புள்ளோராது நிறைய போடாம ஒரு ஜக்கெட் தானே கூடுதலா போடுவீங்க. ஓகே அது தேவைதானு சொல்லி அரை ஜக்கெட்டு வச்சிருந்தவா போனவா. அவ கொஞ்சம் 180 310 அப்படித்தான் அந்த ஜக்கெட்டோட வேண்டிச்சு நம்ம அந்த பிள்ளையர் அவைக்கு அது சரி. அந்த விளையாட்டா எங்களுக்கு அது விலைதான் 310. அவரே அப்ப நான் போன் அடிக்க இல்லையாமா அது எல்லாம் வேற கடைகள் கிளியர் கூட சரி விலையில என்ன விலை கூட 100 ரூபா 120 வருமாட்டா இல்ல இல்ல அதுல விலையம்மாவே இவங்க நான் புறாவன்னு சொல்றேன். புறாவ சொன்னார் இப்படி அம்மா சரி விலையில
நேற்றும் கடையில பார்த்தது. அவருக்கும் அந்த விலை குறைவா இருக்கணும், ஆனா திறமானதா இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நேற்றும் பார்த்த இடத்த அப்படித்தான் சொல்றேன். அது கூடாமா இப்படி இப்படி போட்டோ எடுத்து வந்து காட்டினார், அது எனக்கு பிடிக்கல. ஆனா பாப்போம், இன்னும் கொஞ்சம் பாப்போம். சில இன்னைக்கு கொஞ்சம் 20% 30% போடுவாங்களோ இல்லையோ, அப்ப பாப்போம்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் விளங்குதுன்னே எனக்கும் அது சந்தோஷமா இருந்துச்சு. அடம் பிடிக்கல, இவ்வளவுதான் வேண்டோம் அப்படி கேக்குற இது இல்ல. அதை விளங்கித்தான் நடந்து கொள்றேன். எல்லாத்துக்குலயும் மற்றவனுக்காக நான் என்ன மாத்தேலாதானே, மற்றவனுக்காக நான் உடுப்படையலாதானே. அவங்களுக்கு அந்த வசதிக்கு மற்றது என்னன்னா அவங்களா உழைச்சு வாங்குவாங்களோ, உழைச்சு கடைசியும் வாங்க மாட்டோம். அம்மா படம் காசு தெரியும் வாங்க மாட்டார்கள். அவர்கள் இதுல எத்தனை கடைகள் எல்லாம் பண்ணி பார்த்து தான் வாங்குவார்கள். சரி, எடுத்தரப்புல வாங்க மாட்டார்கள். என்னன்னா இது அம்மா படம் காசு தானே. ஆன்லைன்ல தான் இப்ப அதிகம் வேண்டார்கள். ஆன்லைன் தான் அலோடு பண்ணி போட்டு இருக்கிறது வந்து சேரும். மற்றவர் சின்ன உடுப்பெல்லாம் டிஷர்ட் புல்லோவர் எல்லாம் அவர் போடுவார். வீட்டுக்கும் கூடுதல் அவற்றை எடுத்து ஓடி அந்த போடுவார். அந்த மற்ற இந்த மார்க்கான உடுப்பட்டா அவர் வாங்குறதை இவாம எடுத்து கொண்டு போவார். அவரும் கொடுப்பார். கேட்டோட சின்ன இன்றைக்கு இது வேணும் நாளைக்கு அது வேணும் அவர் கொடுப்பார். 2 பேரும் மாறி போடுற இது மாறி போடுறது இது இல்லை தானே. ஆனால் அதுக்காக மற்றவர் வாங்குறாரு நான் இதண்டு அதை சேர்க்காம இருக்கிறன்றது அது கூட அதானே. அப்படி இப்போ அவர் வாங்குறது வேற விஷயம். இவர் சும்மா சொல்றாரு தெரியல அபிராமி, அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. இவருக்குள்ள ஒரு கில்ட்டியா இருக்கலாம். இப்ப அவர் நினைக்க போட்டா நான் நோமலா போறேனே அப்படி ஒரு இது இருக்கலாம். மற்ற பிள்ளைகளுக்குள்ள நான் நினைக்க இல்லை, இந்த உடம்பு போட்ட தண்ணி சேரணும் அப்படி இப்படி இருக்காரு நினைக்கிறேன். தெரியல, கூடுதலா நான் கதை கேட்க அப்படி சொல்லி இருக்கிறேன். அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லா போடுமா அப்படிதான் சொல்லுவான். என்ன உங்களோட நன்றிகன்னு சொல்றீங்களா? அவ என்ன போட்டு கொண்டு போனா என்ன செய்வினம், இந்த ஜூவா போட்டா என்னன்னு சொல்லிக்கணும். அது அன்னிவினம் பாப்பினம் அம்மா, இது அன்னிவினம் ஃப்ரெண்ட் இல்லா போடும், இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். இல்ல அது பிள்ளை கதை கேட்க வடிவா கேட்ப அது பிள்ளை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு தலைப்பை போட்டு விடுங்கோ இருந்து கதை கேட்டோம். சரி, அது பிள்ளை என்ன நான் மற்றவனுக்கு நான் என்ன உடுப்பு போடுறது. அதுதான் விருப்பம். நன்றி வணக்கம் வாணி. நல்ல ஆடு கொதிக்குது போல. இல்ல வாணி கொதிக்குதா? மிரக்கருவ இல்ல வாணி, நான் சும்மா சொன்னேன். இல்ல இந்த ஆடு வேண்டு இல்ல, நேற்று வச்சு சமைச்சது இந்த போட்டு வாக்கும் மேய போயில வாங்கின அட்டை வெட்டுறதுக்காக்கள் இல்லையா இருக்கு. இல்ல வாணி உண்மையா வேண்டு இல்ல. சரி சரி, மரக்கறி வியாழன் கிழமை தானே சிலர் மரக்கறி. பரவாயில்ல, அது கிழமை செவ்வாயும் பள்ளியும் தான் மரக்கறி சமைக்கிறது. ஆனா இன்றைக்கு மரக்கறி என்னோட வேண்டு இல்ல, அப்ப அதுக்காக மரக்கறி. நல்ல விஷயம். என்ன கத்தரிக்காய் குழம்பு இல்ல வாணி, இல்ல அந்த முருங்கைக்காயும் பருப்பும் கீரையும் கத்திரிக்காய் இல்ல இன்றைக்கு இல்ல வாணி. அது வெள்ளிக்கிழமையாண்டா எனக்கு அந்த யோசனை வேறும் பொரிச்சு குழம்பு வைப்போம். மாத்தத்தான் வேணும், மாறுறதா. ஆனா வாணி சொல்லிக்க அந்த கறிதான் காய்ச்சுறேன். வரப்போ கவிதை போகும். வணக்கம் எல்லாருக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி ஒரு யூனிஃபார்மா மாத்துவோம். இல்ல அப்புறம் இருக்கு கவிதை நேரம் முடிய சொன்ன மாதிரியே நாங்கள் அதை கருத்துரையாடோடு செய்வோம். அது சும்மா மற்ற உடுப்புடையும் வரலாம். சரி, நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். கவிதை நேரத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி ஜெயசி, நீ எப்பொழுதெல்லாம் அமையட்டும். வாழ்த்துக்கள்.